இன்றைக்கு நாம் செய்திக்கு ஆயத்தமாக நமக்கு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது we are the ambassador of Christ. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட இரண்டாம் வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம் என்ற இந்த தலைப்பிலே தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு உதவி செய்யும். ஆமென். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். We are the ambassador of Christ. அம்பாஸ்டர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று நீங்கள் யாவரும் அறிந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு நிமிடம் நான் அம்பாஸ்டர் என்பதற்கு அர்த்தம் இல்லை, ஸ்தானாதிபதி என்பதற்கான அர்த்தம் என்ன, இல்லை யார் என்று நான் உங்களுக்கு முதலாவது அறிவித்து அதற்கு பின்பதாக நாம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அம்பாஸ்டர் என்று சொல்லும்போது இல்லை ஸ்தானாதிபதி என்று சொல்லும்போது ஒரு நபர். யார் இந்த நபர் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அநேக விதமான விளம்பரங்களை பார்க்கிறீர்கள், அநேக விதமான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிறீர்கள். அந்த ப்ராடக்டை அதை விளம்பரம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த ப்ராடக்டை ரிப்ரசன்ட் பண்ணுகிறார்கள். எந்த ஒரு பொருளை அதை விளம்பரம் பண்ணுகிறார்களோ அதோட ஓனராக இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ப்ராடக்டை அவங்க என்ன பண்ணுகிறார்கள், விற்பனை இல்லை விளம்பரம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு அம்பாஸ்டர் உண்டு. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு அம்பாஸ்டர் இல்லை அவர்களை எம்பசி என்று கூப்பிடுவார்கள். ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகள் உண்டு. இவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், நம்மளுடைய இப்போ இந்திய தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்திய தேசத்தின் மூலமாக ஒவ்வொரு நாட்டிலும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படியாக ஒவ்வொரு நாட்டிலும் நம்மளுடைய தேசத்தை ரிப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு நபர், ஒரு ஹை அத்தாரிட்டி உள்ள ஒரு நபர் ஒவ்வொரு தேசத்திலையும் இருப்பார்கள். இவர்களை தான் என்னதாக கூப்பிடுகிறார்கள், அம்பாஸ்டர். ஆனால் இந்த அம்பாஸ்டருடைய ரோல் என்னவென்றால் இரு நாட்டுக்கு நடுவாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை செக்யூரிட்டி, அந்த சேஃப்டி, வேண்டியதான எல்லா விதமான பாதுகாப்பை இவர்கள் என்ன பண்ணுவார்கள், பார்த்துக்கொள்வார்கள். இல்லை இரு நாட்டிற்கு உள்ள கலாச்சாரங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுகிற காரியங்கள் யாருக்காக இருக்கும், இந்த அம்பாஸ்டரோட காரியமாக இருக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பவுலானவர் கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் ஒரு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம், நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த ஸ்தானாதிபதியை எப்படியாக தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, நாம் இந்த அம்பாஸ்டரை இவங்கள் பெரிய படிப்பு, நிறைய இந்த யூபிஎஸ்சி என்ற ஒரு எக்ஸாம்ஸ் உண்டு. அந்த எக்ஸாம் பெரிய ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணி நம்மளுடைய இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் பணிபுரிவர்களாக இருப்பார்கள். இந்திய வெளியுறவு பணியில் பணிபுரிந்து அநேக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு மனிதனை தான் என்ன பண்ணுவார்கள், அம்பாஸ்டராக தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டிற்காக ஒவ்வொரு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்காக ஒவ்வொரு அம்பாஸ்டர், ஒரு எம்பசி இருப்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு
அநேக ஞானமுள்ள, அநேக படிப்பறிவுள்ள, இல்லை அநேக காரியங்களை, தேசங்களை, இல்லை அந்த எந்த தேசத்திற்காக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த தேசத்தினுடைய பாஷைகளை அறிந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த அம்பாசிடர். இன்றைக்கு தேவன் நம்மை நாம் பார்க்கிறோம். அநேக இந்த நேரத்தில் இந்த இடத்துல தேவன் பவுலானவர் நம்மை அம்பாசிடராக நம்மை கூப்பிடுகிறார். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். இன்னும் வேதத்தில் அநேக விதமான தலைப்புகள் இல்லை டைட்டில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று காணப்படுகிறது. இன்னும் விசுவாசிகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்டதான அநேக டைட்டில்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் நம்மை அழைக்கும் போது தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை அடாப்ட் பண்ணுகிறார். நம்மை எப்படியாக எடுத்துக்கொள்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக நம்மை எடுத்துக்கொள்கிறார். அதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை விசுவாசித்திருக்கிறபடியினால் எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் நம்மளுடைய தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ, அவர்களுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போது நம்மை ஒரு பிள்ளைகளாக ஏற்று இன்றைக்கு அவர் நம்மை ஒரு ஸ்தானாதிபதிகளாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபாதர், ஒரு அப்பா ஒரு பிஸ்னஸை நடத்துகிறார். அந்த அப்பாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனானவன் சிறு வயது முதல் அந்த அப்பா அவரை வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வைத்து அநேக விதமான படிப்புகள், நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறான்? ஒரு பிஸ்னஸாக நடத்துக்கிற அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுவான்? மோஸ்ட்லி என்ன ட்ரை பண்ணுவாங்க? தன்னுடைய பிள்ளையை அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணணும்? இன்வால்வ் ஆக்கணும். அந்த பிஸ்னஸில் அவனை ஒரு இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படியாக நம்மளுடைய பிதாவும் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்மளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை அநேக விதமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்து அநேக விசுவாசத்திலே நாம் வளர்ந்து வரும்போது நம்மை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்போ அவர் நம்மை எப்படியாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? ஒரு அம்பாசிடராக, இல்லை ஒரு ஸ்தானாதிபதியாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் பார்க்கும்போது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அநேகரை அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படியாக எப்படி ஒரு அம்பாசிடருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், அம்பாசிடர் ஆகுவதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன், நல்ல ஞானம் வேண்டுமோ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கிறாரோ, அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய சத்தியத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறபடியினால், நாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக அவர் நம்மை என்ன ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? நம்மை அவருடைய அம்பாசிடராக, இல்லை அவருடைய ஸ்தானாதிபதியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் பார்க்கும்போது வேதத்தில் அநேக பழையற்பாட்டில் அநேக நபர்களை, அநேக கேரக்டர்ஸை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை
ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு பர்பஸை தேவன் அவருடைய வாழ்க்கையில் வைக்கிறார். அந்த பர்பஸை நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவரை நடத்தி கொண்டு வருகிறார். நடத்தி கொண்டு வந்து அவர் அந்த பர்பஸ் அவன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்று சொன்னார். ஆபிரகாமும் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடந்ததை நிமித்தமாக சத்தியத்தை அறிந்து இவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு அவருடைய பாதையில் அவருடைய வழியில் நடந்தபடினாலே தேவன் அவரை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கினார். தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன பண்ண இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் யோசேப்பை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது யோசேப்பை தேவன் தெரிந்தது நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து எகிப்துக்கு கொண்டு போகிறார். என்ன திட்டத்திற்காக? தேவனுக்கு தெரியும் ஒரு நாளிலே பஞ்சம் வரப்போது, அந்த பஞ்சத்திற்கு வேண்டிய உணவுகள் கொடுக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று யோசேப்பை என்ன செய்கிறார், பிரித்து எடுத்து ஒரு அறியாத ஒரு தேசத்திற்கு கொண்டு செல்கிறார். மோசே சிறு வயதிலே தேவன் எல்லா விதமான எகிப்தின் ராஜா கட்டளையிடுகிறார், இந்த சிறு பிள்ளைகள் எல்லா சிறு பிள்ளைகளையும் கொண்டு போட வேண்டும், எல்லா பையனையும் கொண்டு போட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் மோசே மாத்திரம் தேவன் அந்த இடத்திலே பாதுகாத்து கொள்கிறார் சிறு வயதிலே. எதற்காக? அதன் பின்பதாக ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அதை லீட் பண்ணுவதற்காக, இஸ்ரவேல் மக்களை லீட் பண்ணுவதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டே இருக்கிறார். இப்படியாக நம்மளையும் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேறுவதற்கு நாம் அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய பாதையிலே நாம் நடக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை நாம் காணும்போது தேவன் நம்மை அவருடைய ஸ்தானாதிபதியாக மாற்றுகிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது. கிறிஸ்டியன் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை, இந்த வேர்டு, இந்த டேர்ம் நீங்கள் பொதுவாக பைபிளில் எந்த இடத்துலையுமே மோஸ்ட்லி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த டேர்ம் உலக பிரகாரமாக ஒரு மத சார்பற்றுள்ள ஒரு டேர்மாக இல்லை ஒரு வேர்டாக இருக்கிறது. எதற்காக நம்மை பார்த்து கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதனாலே மற்றவர்கள் புறஜாதியார்கள் நம்மளை பார்த்து கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக ஆகிட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொள்ள வேண்டும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அவருடைய நடக்கைகளிலே நாம் நடக்க வேண்டும். அது கரடு முரடான பாதைகளாக இருக்கும். அநேக விதமான ஏற்றுகள் தாழ்வுகள் வரலாம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் வந்தது, மோசேயினுடைய வாழ்க்கையில் வந்தது, யோசேப்பின் வாழ்க்கையில் வந்தது, தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தது. நாம் பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பயன்படுத்தின ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்தது. ஆனால் தேவனோடு தரித்து கொண்டிருந்தது நிமித்தமாக தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இதை குறித்து நாம் ஏற்கனவே ஜூன் மாதத்தில் நான் எடுத்த செய்திகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை புடமிடுகிறார். இன்றைக்கு புடமிட்டு நம்ம என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளாக, இந்த ஸ்தானாதிபதி என்று அம்பாஸ்டர் என்று சொல்லப்படுகிறது ஒரு எளிமையான காரியம் அல்ல. இது இல்லை ஒரு நார்மலான பொசிஷனும் கிடையாது. அம்பாஸ்டர் என்பது ஒரு பெரிய ஒரு ஹை அஃபீஷியல் ஹை ரேங்கிங் ஆஃபீஸராக காணப்படுகிறார்கள். பொதுவாக ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் நம்ம வார்டில் இல்லை நம்ம ஏரியாவில் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பொலிட்டிஷியன்ஸ் நிற்கிறார்கள், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கிறார்கள் என்றால் அவங்கள் முன்பதாக வந்து அவங்களை தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். என்னை தெரிந்து கொள்ளும்படியாக நான் இந்த வார்டுக்காக, இந்த ஸ்டேட்காக, இல்லை இந்த டிஸ்ட்ரிக்டாக நான் நிற்கிறேன் என்று முன்பதாக வந்து நிற்பார்கள். அதற்கேற்ற மாதிரி ஓட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அந்த ஸ்டேட்க்கோ இல்லை அந்த டிஸ்ட்ரிக்கோ ஒரு அதிகாரியாக வைக்கிறார்கள். ஆனால் அம்பாஸ்டர் தன்னாக முன்பதாக வந்து தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. இவர்கள் கவர்மெண்ட் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள். கவர்மெண்ட் மூலமாக திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். இப்படி நான் சொன்னல ஐயர் ஒரு இந்த இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த அம்பாஸ்டர் ஆகும்படியான திடீர்னு ஃபோன் வரும். உங்களை இந்த தேசத்திற்காக நாங்கள் உங்களை எம்பாசியாக நாங்கள் வைக்கிறோம், இந்த ஆஃபீஸராக மாற்றுவோம் என்று. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நாம் தேவனிடத்திலே வரவில்லை. தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். ஏன் தேவனுடைய ஸ்தானாதிபதி என்று பவுல் சொல்லுகிறார் என்று நாம் இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போதும், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஓகே, மறுபடியும் வருகிறேன். இந்த அம்பாஸ்டர் எந்த நாட்டிற்கு போகிறார்களோ இல்லை எந்த தேசத்திற்கு போகிறார்களோ அந்த தேசத்தின் குடியிருப்பாக இவர்கள் இருக்க முடியாது. அந்த தேசத்தோடைய சிட்டிசன்ஷிப் இவங்களுக்கு கிடைக்காது. பொதுவாக நான் ஒரு வேலை நிமித்தமாக ப்ரைவேட்டாக என்னுடைய சுய வேலை நிமித்தமாக நான் போனால் அந்த தேசத்திலே அனுமதித்தால் நான் அந்த தேசத்தின் குடிமகனாக மாற முடியும். ஆனால் இந்த அம்பாஸ்டரோ இல்லை இந்த ஸ்தானாதிபதிக்கோ அப்படிப்பட்டதான சிட்டிசன்ஷிப்போ இல்லை அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஆக வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த சர்வீஸை விட்டு தனியாக தன்னுடைய சொந்த முயற்சியிலே அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு நம்மளையும் அதற்காக தான் நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்கா? பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கிறது? ஹெவனில் இருக்கிறது. அதனால் என்னுடைய குடியிருப்பு இந்த பூமிக்கு நாம் எப்படியாக இருக்கிறோம்? ஒரு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். இந்த பூமியானது நம்மளுக்கு சொந்தம் அல்ல. என்னுடைய சொந்த தேசம் எது? அந்த பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த உலகத்திற்கு நாம் ஸ்தானாதிபதிகளாக காணப்படுகிறோம். இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்தானாதிபதி உடைய வேலை என்னவென்றால், இந்த ஸ்தானாதிபதியினுடைய ரோல் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவென்று பார்த்தோம் என்றால், இவர்கள் இரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற இவர்களுடைய மெயின் பர்பஸ் இல்லை நோக்கம் எதற்காக இந்த எம்பசி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, seeking the interest of nation and to influence the territory for the government. தன்னுடைய தேசத்தின் நலனுக்காக, தன்னுடைய தேசத்திற்கு, எந்த தேசத்திற்கு அவர்கள் செயல்படவும், இருக்கிற இடத்திலே தன்னுடைய தேசத்தின் நலனுக்காக எடுக்கிற அவங்க அநேக விதமான லாஸ் பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறவங்க யார்? இந்த எம்பசி. தன்னுடைய அந்த தேசத்தின் கலாச்சாரத்தின்படியாகவும் தன்னுடைய
தேசத்தின் கலாச்சாரமும் தன்னுடைய தேசத்தின் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நிமித்தமாகவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அப்படியாக நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறதுக்கான நோக்கம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாப பண்ணும்படியாகவும் அவருடைய நாமத்தை நாம் ஒப்புரவுப்படுத்தும்படியாகவும் அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் அந்த அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரியை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. என்ன மினிஸ்ட்ரி என்றால் ரீகன்சைல், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால் மற்றவர்களை தேவனை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். அதற்காக தான் நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் தேவன் நம்மை பிரித்து, இந்த உலகத்தாரோடு பிரித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அவருடைய பாதையிலே நடத்தி அநேகருக்கு நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடத்துவதற்கு ஒப்புரவாக்குவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வெறும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோமா என்று சற்று நாம் என்னை பார்க்க வேண்டும். வெறும் கிறிஸ்தவர்கள் என்றால் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், எனக்காக ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் நாம் வெறும் ஒரு கிறிஸ்தவர்களாக மாத்திரம்தான் இருப்போம். ஆனால் நாம் ஒரு தேவன் நம்மை வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை. அவர் நம்மை ஒரு ஸ்தானாதிபதியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமானது இல்லை, அதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தின் சிந்தையை கொண்டு நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். எந்த நேரமும் எந்த நிமிடமும் செல்லுகிற இடமெல்லாம் தேவனுடைய சிந்தையை கொண்டு நாம் வாழ வேண்டும். இந்த நம்மளுடைய சிந்தை ஒரு நாளிலே நான் இந்த உலகம் அழியும் போது அந்த பரலோகத்திலே நான் நிற்க வேண்டும். இந்த அம்பாசிடர் ஏதாவது ஒரு ஊழலோ இல்லை ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் பண்ணால் இவர்களை தேச துரோகிகள் என்று நியமிக்கப்படுவார்கள். கவர்மெண்ட் மூலமாக எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. இன்றைக்கு நாம் ஆண்டவரின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எதிராக காரியங்களை செய்திருக்கிறோம். எத்தனை முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளுடைய பாவத்தை பாராதபடிக்கு அவர் நம்மை கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே எனக்கு தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், அந்த சித்தத்தை எண்ணி நாம் செயல்பட வேண்டும். அநேகரை தேவனுடைய பாதையில் கொண்டு வருகிறது தான் நம்மளுடைய மெய்யான பிரைமரி பர்பஸாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் வெறும் நம்மளுடைய நலனுக்காக, நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அவருடைய பரலோக ராஜ்யத்தை கெட்டுவதற்கு, அவருடைய பரலோக ராஜ்யத்திலே அநேக ஆத்மாவை கொள்ளை பொருளாக கொல்லும்படியாக நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எத்தனை ஆத்மாக்களை நாம் ஆதாயம் படுத்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஆஃபீஸில்
அவர் ஒரு ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கலாம். நாம் இருக்கும் இடத்திலே ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். இந்த இந்திய தேசத்திற்காக நம்மை ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய நாமத்தை நாம் அறிவித்து ரீகன்சைல் பண்ணும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக, மற்றவர்கள் இடத்திலே கொண்டு போய் இயேசுவே மெய்யான தேவன் என்று நாம் அவர்களுக்கு சொல்லும்படியாக நம்மை கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் இந்த உலகத்திலே ஒரு ஸ்தானாதிபதிகளாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இதை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும், ஆண்டவருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு கடைசி ஒரே ஒரு இந்த அம்பாசிடருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த அம்பாசிடர் கவர்மெண்டால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியாக இவர்களுக்கு என்ன நேர்ந்துட்டாலும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இவர்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும், யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க என்றால், அவர்கள் சுயத்தினாலே அவர்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக யார் நிற்பார்களா? இந்தியன் கவர்மெண்ட். இப்போ நம்ம இந்திய தேசத்துலேருந்து ஒரு அம்பாசிடர் ஒரு தேசத்தில் இருக்கிறார்கள் என்றால், அந்த தேசத்திலே அந்த எம்பசிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், இல்லை எந்த ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருப்பாரா? இந்த கவர்மெண்ட், நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டாக இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய தேவன் நம்மை ஒரு அம்பாசிடராக, ஒரு ஸ்தானாதிபதியாக நம்மை வைத்திருக்கிற போது, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், எந்த ஒரு பாடுகள் வந்தாலும் அதை பார்த்து கொள்வதற்கு யார் இருக்கிறார்? நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அநேக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாடுகள் பிரச்சனைகள் உண்டு, அதன் மத்தியிலும் நான் உடனே கூட இருப்பேன். நீங்கள் ஒரு மனிதன் இடத்துல ஆண்டவரை குறித்து பேசும்போது, இல்லை ஆண்டவரை குறித்து நடத்தும் போது அநேக விதமான பிரச்சனைகள் வரலாம், இல்லை உங்களை எதிர்த்து பேசலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, என் நிமித்தமாக நீங்கள் பாடு கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவர் நிமித்தமாக எவ்வளோ நேரம் நாம் துன்பப்பட்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேக நேரம் நாம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து நாம் அவருடைய நாமத்தை, இல்லை அவருடைய அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறதற்கு நாம் மனம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இன்று தேவன் நம்மளிடத்தில் பேசுவது, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நாமத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ரிகன்சைல் பண்ண தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரம் நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை. நம்மளுடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களின் நிமித்தமாகவும், ஐயோ அவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள் என்று அந்த சிந்தனை நிமித்தமாகவும் நாம் அநேக நேரம் இப்படிப்பட்டதான காரியங்களிலே பின்வாங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது, தேவன் நம்மை பார்த்து கேட்பதற்கு, மகனே மகளே, உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தானே என்று கேட்கும்போது நம்மளிடத்தில் என்ன பதில் இருக்கிறது என்று நாம் சற்று எண்ணி பார்ப்போம். ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை உண்மையும் உத்தமமாக இருக்கிறதா? இல்லை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் என்றால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா?
இல்லை ஆண்டவரே நீர் சொல்லுகிறதே செய்தால் என்னை பைத்தியக்காரன் என்று நினைப்பார்கள் என்று நாம் நம்மளுடைய சிந்தைக்கும் நம்மளுடைய யோசனைக்கும் நடந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டிய நேரம். காலம் குறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. நாம் காலத்தை வீணாக்காமல் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். என்ன வந்தாலும் சரி, என்ன நேரிட்டாலும் சரி, தேவனுக்காக எழுந்து நிற்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த ராஜா நீ இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது, எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, மரணமே எங்களுக்கு வந்தாலும் சரி, ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று விசுவாசத்தோடு இருந்தார்கள். நடந்தது என்ன? அந்த பெரிய தீயிலிருந்தும் ஆண்டவர் உயிரோடு வெளியே வர கிருபை செய்தார். எவ்வளோ பெரிய விதமான அற்புதம்! அதே தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன், உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒளியாக இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இருளிலே காணப்படுகிறவர்களுக்கு ஒளியாக காணப்படுகிறோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய செயல் மற்றவர்களை மாற்றுகிறதாக இருக்கிறதா, இல்லை ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறதாக இருக்கிறதா? இல்லை என்னுடைய காரியம் இந்த உலகத்தாரை போல நானும் காணப்படுகிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நான் பாவியாக இருந்து நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அந்த பாவத்தை சுமந்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனை பாவங்கள் இருக்கிறது, எத்தனை முறை நாம் மரித்திருக்க வேண்டும். நாளும் நாம் மரித்து போகாத வண்ணம் கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம், அந்த கிருபையின் நிமித்தமாக நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோமே, அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்புவிப்போம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய ராஜ்யம் வரும்போது அநேக ஆத்துமாக்களை அவருக்கு கொள்ளை பொருளாக நாம் கொடுப்போம். தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நமக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நன்றி பிதாவே, நன்றி. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசினீரே. நாங்கள் இந்த உலகத்திற்கு ஸ்தானாதிபதிகளாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. அந்த கிறிஸ்து என்கிற நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. நாங்கள் எந்த விதத்திலையும் ஞானம் உள்ளவர்களாகவோ இல்லை எல்லாவற்றையும் அறிந்தவர்களாகவோ இல்லாதவர்களாக இருந்தோம். ஒன்றுக்கும் உதவாத ஒரு கல்லாக இருந்தோம். ஆனாலும் மூளைக்கல்லாக மாற்றி எங்களை இன்னைக்கு இந்த தேசத்தின், இந்த உலகத்திற்கு ஒரு ஸ்தானாதிபதியாய் வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ எங்களுடைய இந்த வாழ்க்கையில் நாங்கள் உமக்காக ஜீவிப்பதற்கும் உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்திலே, போகிற இடத்திலே, வேலை பார்க்குற இடத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக காணப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களிலே காணப்படுகிற குறைவுகள், குற்றங்களை மன்னியும் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் எடுத்து பயன்படுத்தும். இந்த முள்ளுன் பகுதியிலே கூட எங்கள் திருச்சபையை வைத்திருக்கிறீர்.
இந்த திருச்சபையின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் கொள்ளை பொருளாக கொள்ளும்படியாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பலத்தையும் நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்.